கோல் அச்சீவர் சார்பா எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 5 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம அந்த 5 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் டார்கெட் ஹிட்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம அப்படியே பிரேக் அவுட் ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸில் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைன் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் கொடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்தது 982. இப்போது செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹையும் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், நம்ம எடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்யூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான். ஸோ எந்த இண்டிகேட்டரும் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நீங்களும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் அடுத்து ரெண்டாவது ஸ்டாக் ஆர்விஎன்எல். இந்த கன்சல்டேஷனில் இருக்கும்போதே நம்ம இந்த ஸ்டாக்ஸை ஒரு ஷார்ட் டேர்முக்காக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கன்சல்டேஷனை உடைக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ இது இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த டார்கெட்டை கரெக்டாக அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக அச்சீவ் ஆகிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபர்டிலைசர் கெமிக்கல் அப்படின்றது அதோட ஃபுல் நேம். ஸோ கரெக்டாக நம்ம கொடுத்த ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. செகண்ட் டார்கெட் நியர்பையில் தான் இருக்குது, ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ 894 தான் அதோட செகண்ட் டார்கெட். இப்போது 866 உங்களுக்கு ட்ரேடான ப்ரைஸ். ஸோ சீக்கிரமே அச்சீவ் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் கூட அச்சீவ் ஆயிடலாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் பாராஸ் டிஃபென்ஸ். ஸோ பாராஸ் டிஃபென்ஸும் உங்களுக்கு நான் வீக்லியில் வச்சு காட்டுறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். கரெக்டாக இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இதுவும் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் வேறு எங்கேயோ போயிடுச்சு. ஆல் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 10-12% வச்சுருக்காங்க. எல்லாமே நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் தான். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபினோலெக்ஸ் கேபிள். ஸோ ஃபினோலெக்ஸ் கேபிள் கரெக்டாக இந்த கன்சல்டேஷனை உடைக்கும் போது நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஒரு கொடுத்த டார்கெட் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ண உடனே ப்ராஃபிட் புக் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக பாருங்கள், அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் டிம்கன் இண்டியா. கரெக்டாக நம்ம கொடுத்து 3 நாள் தான் ஆகுது. 3 ட்ரேடிங் செஷனில் கிட்டத்தட்ட டார்கெட்டை அச்சீவ் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் பக்கத்தில் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இன்னும் ஒரு நாளைக்கே கூட ரீச் பண்ணிடலாம். நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐடிஎஃப்சி பேங்க். ஸோ ஐடிஎஃப்சி பேங்க்கு அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே எப்போ ஓப்பன் க்ளோஸ் வருதோ நீங்கள் அப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது கரெக்டாக பார்த்தோம்னா ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா கரெக்டாக 121 நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 128 ரூபா 50 பைசா. இதோட செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஸோ 137 ரூபான்றது அதோட செகண்ட் டார்கெட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக். ஸோ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டாக்ஸ் ஃபியூம் இண்டஸ்ட்ரீஸ். இது ஆட்டோ அன்சிலரிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. ஒரு சின்ன கன்சல்டேஷன். ஸோ நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன்.
ஸோ இதை நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அந்த கன்சால்டேஷன் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 2024 இந்த ஜூன் மாதம் வரைக்குமே அது கன்சால்டேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு 5% மேலே போயிருக்கு. ஸோ இன்னும் நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனை, இந்த இந்த கன்சல்டேஷன் மேலே போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த லைன். ஸோ இந்த லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் தான். சாரி, இதை கரெக்டாக ப்ரைஸுன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சுக்கலாம். அதாவது 1300ன்றதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம ரன் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மைனர் ட்ரெண்டு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மைனர் ட்ரெண்டை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ பாருங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த நம்ம ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மைனர் ட்ரெண்டை தொட்டதுக்கப்புறம் மறுபடியும் பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக 1483 இதோட டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்ஸ் ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஏத்தர் கரெக்டாக ஒரு டபுள் பாட்டம் பிரேக் ஆகி மேலே போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக இந்த ஹரிசாண்டல் லைனை எப்போ பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் டெய்லியில் வைக்கிறாங்களோ அப்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தோம்னா 885க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வரணும். ஸோ கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வரணும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தோம்னா 945. செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 1200 ரூபா. ஸோ இதை நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம இந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் சொல்லியிருக்கேன். ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் ரன் பண்ணணும்னா அதோட ஆல் டைம் ஹை வச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் பிடிஎல், பாரத் டைனமிக் லிமிடெட். ஸோ அதாவது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த பிடிஎல் கரெக்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதோட ஆல் டைம் ஹை நியரில் இருக்குது. அந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் எப்போ வருதோ நம்ம டெய்லியில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட்டுன்றது வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட 1600 1650 பை பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2300 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்ஸ் பிஎல்எஸ். நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக 359க்கு மேலே என்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் வச்சுக்கலாம், 343. இல்லை என்னால் இவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த ட்ரெண்ட் லைனுக்கு, அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே ஒரு ரெட் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரணும். ப்ராப்பராக ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தோம்னா 388ன்றது ஃபஸ்ட் டார்கெட், 425ன்றது செகண்ட் டார்கெட். அதான் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.